அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். புகழ்பெற்ற தமிழக கோவிலுடைய கோவில் பிரசாதங்களை இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து பெறுவது எப்படி என்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சமய அறநிலைத்துறையுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா போஸ்டல் மூலமாக உங்களுக்கு திருக்கோவில் பிரசாதம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். எப்படி முன்பதிவு செய்கிறது, எந்தெந்த கோவில்களுடைய பிரசாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்ற தகவல்களை நான் உங்களோட பதிவு பண்ணுறேன். இது குறித்து கூடுதல் தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பிரசாதம் முன்பதிவு டைரெக்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 44 கோவில்களுடைய பிரசாதத்தை ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து வாங்குவதற்கான வசதி தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நீங்கள் உதாரணமாக வடபழனி ஆண்டவர் கோவிலுடைய பிரசாதத்தை முன்பதிவு செய்யணும்னா முன்பதிவுன்ற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி இன்னொரு பேஜுக்கு போயிடும். அதாவது எல்லா கோயிலுக்குமே நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் சிமிலர் தான். அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓவர் வியூவாக சொல்லிடுறேன். உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர், இந்தியா, தமிழ்நாடு, என்ன மாவட்டம், அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டோர் நம்பர், தெரு பெயர், அதாவது இந்த ஸ்டார் மார்க் இருக்குல்ல அதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். கரெக்டான டீட்டெயில்ஸாக கொடுங்க, அப்போ தான் போஸ்டலில் உங்களுக்கு சரியான நேரத்தில் சேரும். அடுத்து முன்பதிவு வகை, உங்களுக்காக புக் பண்ணிக்கிறீங்களா இல்லை உங்களுடைய ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் புக் பண்ணுறீங்களா, ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர், இங்கே ரிசீவ் பண்ணுறவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும். மெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். அடுத்து மீதியெல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். எங்கே வேரி ஆகும் அப்படின்னா கட்டணம் மாறும். இந்த கட்டணம், இந்த 20 ரூபாய் கட்டணத்திற்கு உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா விபூதி 15 கிராம், முருகர் படம், அடுத்து 10 கிராம் விபூதி உங்களுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை எண்ணிக்கை அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்டல் கோடு கேட்குது. இந்த போஸ்டல் கோடு எதுக்காக கேட்குதுன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு விநியோக கட்டணம் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 17 ரூபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. வேற ஒரு லொக்கேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 40 ரூபீஸ். ஸோ 50 மேக்ஸிமம் 100 ரூபீஸுக்குள்ளே தான் வரும் அந்த கட்டணம். 50 ரூபீஸ்லேயே முடிஞ்சிடும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த பிரசாதத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் தபால் மூலமே திருக்கோவில் பிரசாதத்தை நம்ம முன்பதிவு செய்து வாங்குகிற மெத்தடு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணமாக நம்ம திருத்தணி முருகன் கோவிலுடைய முன்பதிவு எப்படி பண்ணணும், என்னென்ன பிரசாதம் நமக்கு கிடைக்கும்ன்ற தகவலை இங்கே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பேக்கெட் கண்டெயின் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம், விபூதி, புகைப்படம், இதனுடைய காஸ்ட் உங்களுக்கு 100 ரூபீஸ் வரும். ஸோ இந்த இடத்துல விநியோக கட்டணம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப்புக்கு வருவீங்க. ஸோ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் 40 ரூபீஸ். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இந்த அமௌண்ட் உங்களுக்கு கொஞ்சம் வேரி ஆகலாம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த முன்பதிவுன்ற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன பிரசாதம் நமக்கு கிடைக்கும்ன்ற தகவலை இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவில், நாமக்கல் பேருந்து நிலையம், நாமக்கல். ஆஞ்சநேயர் வடை 5 எண்ணிக்கை, மஞ்சள் மற்றும் குங்குமம் 2 பேக்கெட், சுவாமி படம் லேமினேட் பண்ணது 1, செந்தூரம் 1 சிறிய டப்பா, கயிறு 1, தல வரலாறு புத்தகம் 1.
ஸோ இதுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு விநியோக கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து தூரத்தை பொறுத்து மாறும், அதை நோட் பண்ணிக்கோங்க. பாலி பேக்கில் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க, அதனால் காஸ்ட் கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ அவ்வளவுதாங்க. உங்களுக்கு வேண்டிய கோவிலுடைய பிரசாதங்களை இந்த மாதிரி வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சு பெறலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எந்த கோவிலுக்கு முன்பதிவு செய்து கோவிலுடைய பிரசாதத்தை வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கோவிலுடைய பிரசாதம் என்னென்ன வழங்குறாங்க அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த அப்டேட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.